எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு கோழியை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை உரித்து க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்ய மண் சட்டி காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, சோம்பு, கொஞ்சம் லவங்கம் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நம்ம கறி சேர்த்துக்கலாம், நாட்டுக்கோழி கறி. இப்போ கறி கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கறியிலேயே தண்ணி வரும், அது சுண்டுற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் தேங்காவில் சோம்பு போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேக விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. கறி நல்லா வேகட்டும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். நல்லா கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இது கூட நம்ம மல்லி இலை சேர்த்து பரிமாறலாங்க. இது வயசானவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு தாங்க.